அதற்காக சிலுவையிலே இயேசு தன்னையே பலியாய் கொடுத்து நமக்கு இந்த சமாதானத்தை சம்பாதித்திருக்கிறார். அவர்தான் சமாதான பிரபு. அவர் உள்ளத்தில் வரும்போது மெய்யான சமாதானம் உண்டாக முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வழி நடத்தினார். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தை யோசித்து பாருங்க. பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், உலக வசதி இருக்கலாம், சமாதானம் இருக்குதா, நிம்மதி இருக்கிறதா? அந்த மெய்யான சமாதானத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர்தான் சமாதான பிரபு. நம்முடைய சமாதானத்துக்காக சிலுவையில நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து முடித்து அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை சம்பாதித்தார். இயேசுவே, சமாதான பிரபுவே, என் உள்ளத்துல வாரும், என் பாவத்தை மன்னித்து மெய் சமாதானத்தை தாருன்னு கேளுங்க. மெய்யான சமாதானம் எப்பவுமே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். அப்படி ஜெபிக்கிறீங்களா? சமாதானம் இல்லாமல் தவிக்கிற யாரோ ஒருவர் உங்களோடு தான் இயேசு பேசு